ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹிஜாபி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்ட்டான ஸ்மூத்தி தான் பார்க்க போகிறோம். மேங்கோ ஸ்மூத்தி. இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து மேங்கோ தேவை. மேங்கோவோட பியூரி மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 4 மேங்கோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கோகனட் மில்க், அதாவது தேங்காய் பால். நான் ஏன் இவ்வளோ பெரிய சட்டியில் வச்சுருக்கேன்னா, எங்கள் வீட்டில் நிறையா பேர் இருக்காங்க, அதனால நான் இப்படி பெரிய சட்டியில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வாழைப்பழம், அதுக்கப்புறம் சர்க்கரை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி வாழைப்பழம் காட்டினேன் இல்லையா, அதையும் நான் அரைச்சி வச்சுட்டேன். அதை நான் ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறணும், அப்போ தான் வந்து சர்க்கரை வந்து கரையும். ஸோ சர்க்கரை கரைஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு, இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச மாம்பழம் இருக்குல்ல, அதை வந்து தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து தேங்காய் பால் கூட அந்த சர்க்கரை எல்லாமே சேர்ந்து ஒன்றா கரையும். அதனால நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து எதுக்கு குடிக்கணும் அப்படின்னா வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தூக்கம் வராமல் கஷ்டப்படுவாங்க இல்லையா, அவங்க இது குடித்தாங்கன்னா நல்லா தூக்கம் வரும். ஸோ அதனால் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 2 or இல்லை 3 hours வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். A few moments later, a few inches later, 2 hours later. நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். நீங்கள் சைடில் பார்த்தாலே தெரியும், அது அப்படியே திட்டு திட்டியாக இருக்குது இல்லையா. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் இந்த மாதிரி வரும். இப்போது நான் இதை வந்து ஒரு கிளாஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். நம்மளுடைய மேங்கோ ஸ்மூத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பனானா ஆட் பண்ணியிருக்கு அப்படின்றனால இதோட டேஸ்ட் வந்து மாறும் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து ரொம்ப இன்னும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா திக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வரும். Thank you for watching this video.